ஸோ இந்த டிஎன்ஏ வந்து ஏன் மாறுது? அப்படிங்கிறது தான் அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நார்மலா வந்து இப்ப டிஎன்ஏங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் மாரி. ஆல்ரெடி இந்த செல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ப்ரோகிராம் செய்யப்பட்டது. அப்போ இந்த டிஎன்ஏ மாறுறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில டைம்ஸ் பல காரணங்களால மாறலாம். ஒண்ணு நம்மளுக்கு கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். கார்சினோஜன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஸ்மோக் பண்றோம். அந்த ஸ்மோக்கிங்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கார்சினோஜன். ஆல்கஹால் கன்சியூம் பண்றோம். அதுல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கார்சினோஜன். அதே மாரி இந்த வெத்தல பாக்கு அதிகமா போடுறது, இல்ல டொபாக்கோ சூயிங் பண்றது. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு செல்ல வந்து அது கேன்சர் செல்லா மாத்துறதுக்கு அ தூண்டுதோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்சினோஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மலா இப்ப நம்ம சொன்ன மாரி ஸ்மோக்கிங் ஆகட்டும், ஆல்கஹால், இல்ல பீட்டில் இந்த வெத்தல பாக்கு, புகையில, அது இல்லாம நம்மளுக்கு வெயில்லயே வந்து சில பேத்துக்கு வந்து ரொம்ப யூவி லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது, அதனால ஸ்கின் கேன்சர் வரலாம். இல்ல சில கெமிக்கல்ஸ், இல்ல சில இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்க, இல்ல ரொம்ப ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறவங்க, இது எல்லாமே வந்து கார்சினோஜன் தான்.